மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்க உள்ளதாக பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில உள்துறை அமைச்சரும் புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான நமச்சிவாயம் காரைக்காலில் உள்ள கூட்டணி கட்சியினரை சந்திக்க காரைக்கால் வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் நேற்றைய முன்தினம் புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தல் அமைதியான முறையில் நடந்துள்ளதாகவும் புதுச்சேரி மக்கள் காலையில் இருந்து ஆர்வமாக வந்து வாக்களித்துள்ளனர். காரைக்கால் மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் இன்று காரைக்காலுக்கு வந்து இங்குள்ள கூட்டணி கட்சியினரை சந்தித்து நன்றி தெரிவித்துள்ளதாகவும் வாக்களித்த புதுச்சேரி மாநில மக்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாகவும் மக்கள் தமக்கே வாக்களித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மக்களால் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். அப்போது புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் உடனிருந்தார். புதுச்சேரியில் மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகளை உடனடியாக தளர்த்த வேண்டும் என அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி தேர்தல் துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் வணிகர்கள் மற்றும் பொதுமக்கள் நலன் கருதி தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என்று அரியாங்குப்பம் மற்றும் மணவெளி தொகுதி பாஜக பிரமுகர் விக்கி என்கின்ற ராஜகணபதி கோரிக்கை விடுத்துள்ளார். இது சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறும் பொழுது, புதுச்சேரியில் மக்களவை தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் மேலும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரை தேர்தல் நடத்த விதிமுறைகள் தொடரும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். இந்தியாவின் பிற மாநிலங்களில் இன்னும் தேர்தல்கள் நடத்தப்படவில்லை என்பதற்காக தமிழ்நாட்டில் நடத்தை விதிகளை இன்னும் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ள ராஜகணபதி, தேர்தல் நடைமுறை என்கின்ற பெயரில் புதுச்சேரி அரசு நிர்வாகத்தை 83 நாட்களுக்கு முடக்கி வைப்பதையும் அதே காலத்திற்கு அப்பாவி மக்களை பல்வேறு வகையில் இன்னல்களுக்கு ஆளாக்குவதையும் அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தார். தேர்தல் நடத்தை விதிகளால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பது பொதுமக்களும் வணிகர்களும் தான் என்று தெரிவித்த அவர், மேலும் அவர்களை 45 நாட்களுக்கு பாதிப்புக்குள்ளாக்குவது நியாயமற்றதாகும். எனவே புதுச்சேரியில் மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்ட நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகளை உடனடியாக தளர்த்த வேண்டும் எனவும் விக்கி என்கின்ற ராஜகணபதி கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பட்ட பகலில் பாஜகவும் காங்கிரசும் வாக்காளர்களுக்கு பணம் வழங்கியதை தடுக்க தவறிய தேர்தல் துறை தலைக்குனிய வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், நடைபெற்ற புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க முழுக்க சட்ட விதிகளுக்கு புறம்பாகவும் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியும் தேர்தல் துறை அதிகாரிகளால் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இந்த தேர்தலில் ஆளும் கட்சியில் அதிகார பலம், காவல்துறையினருடைய ஒத்துழைப்பு, தேர்தல் துறை அலட்சியம் இவை அனைத்தையும் பயன்படுத்திக் கொண்டு ஆளும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் 50 கோடி ரூபாய் அளவிற்கு வாக்காளர்களுக்கு ஒவ்வொரு ஓட்டிற்கும் 500 ரூபாய் வீதம் தங்கு தடையின்றி வழங்கியுள்ளார். அதே போல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கம் ஒரு வாக்கிற்கு 200 ரூபாய் வீதம் 20 கோடி ரூபாய் வரை வழங்கியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த தேர்தலில் அதிமுக சார்பில் பிடித்துக் கொடுத்ததாக 2 பேர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. பணம் கொடுப்பது சட்டத்திற்கு விரோதமானது என்ற அச்ச உணர்வு கூட இல்லாமல் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் பாஜகவினர் நோட்டீஸ் கொடுப்பது போல் 500 மற்றும் 200 ரூபாய் நோட்டுகளை கொடுத்துள்ளனர். இது தொடர்பாக பலமுறை இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் தேர்தல் நடத்தும் மாவட்ட ஆட்சியருக்கும் அதிகாரப்பூர்வமாக புகார் தெரிவித்துள்ளோம். ஆனால் இது சம்பந்தமாக தேர்தல் துறை என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்று தெரியவில்லை என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் நடந்து முடிந்த தேர்தல் ஒரு ஜனநாயக முறைப்படி நடந்த தேர்தலே இல்லை. ஜனநாயகம் காலில் போட்டு மிதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட உள்ள நிலையில் அதுவரை இந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகளை தளர்த்த வேண்டும் என தலைமைச் செயலாளர் இந்திய தேர்தல் ஆணையருக்கு கடிதம் எழுத வேண்டும். ஓட்டுக்கு பாஜக சார்பில் பணம் வழங்கவில்லை என்றும் அப்படி வழங்கியதாக அதிமுகவால் நிரூபிக்க முடியுமா என்று பாஜக வேட்பாளரும் மாநில உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயம் காரைக்காலில் பேட்டியளித்துள்ளார். பாஜக வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்துள்ளதை நான் நிரூபித்தால் நமச்சிவாயம் அவர்கள் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். பேட்டியின் போது புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார் உடனிருந்தார். மகாவீர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரி கிராம பகுதி எல்லையான சேதராப்பட்டு பகுதியில் திருட்டுத்தனமாக பாக்கெட் சாராயம் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. மகாவீர் ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் மதுக்கடைகள், கள்ளுக்கடைகள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என புதுச்சேரி கலால்துறை உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் புதுச்சேரி கிராம பகுதி எல்லையான சேதராப்பட்டு பகுதியில் திருட்டுத்தனமாக பாக்கெட் சாராயம் அதிக விலைக்கு விற்கப்பட்டது. அனைத்து மதுபான கடைகளும் மூடப்பட்டுள்ளதால் குடிமகன்கள் பாக்கெட் சாராயத்தை அதிக அளவில் வாங்கி சென்றனர்.
காவல்துறையினரும் இதை கண்டுகொள்ளவில்லை. இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. புரட்சி கவிஞர் பாரதிதாசனாரின் 60வது நினைவு நாள் திராவிடர் கழகம் சார்பில் நினைவு கூறப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை வைத்தியகுப்பத்தில் அமைந்துள்ள புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார் நினைவிடத்தில் திராவிடர் கழகம் சார்பில் மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் கழக தோழர்கள் மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். நிகழ்ச்சியில் மாவட்ட துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், பொதுக்குழு உறுப்பினர் பழனி, புதுச்சேரி நகராட்சி தலைவர் ஆறுமுகம், உழவர்கரை நகராட்சி தலைவர் துளசிராமன், அரியாங்குப்பம் கொம்யூன் தலைவர் இளங்கோவன், ஊடகவியலாளர் ஆதி நாராயணன், தனித்தமிழ் கழக செயலாளர் அரிமா பாண்டியன், எழுத்தாளர் கழக தலைவர் புதுமை தமிழ் நெஞ்சன், பாவலர் மணிமேகலை உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கள்ளத்தனமாக விற்பனை செய்யப்பட்ட சுமார் 55 லிட்டர் சாராயம் மற்றும் 414 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரி கலால்துறையினர் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரியில் இயங்கி வரும் மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் கள்ளுக்கடைகள் மூடப்பட்டன. மேலும் இதனை பயன்படுத்தி கள்ளத்தனமாக மதுபானங்கள் விற்பனை செய்பவர்களை பிடிக்க புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் உத்தரவுப்படி துணை தாசில்தார் தேவதாஸ், ஜவஹர் மற்றும் சம்பத் ஆகியோர்கள் தலைமையில் 3 பறக்கும் படைகள் அமைத்து புதுச்சேரி நகராட்சி, உழவர்கரை நகராட்சி, அரியாங்குப்பம் கொம்யூன், பாகூர், நெட்டப்பாக்கம், வில்லியனூர் மற்றும் மண்ணாடிப்பட்டு பகுதி முழுவதும் தீவிரமாக சோதனை செய்து வந்தனர். சோதனையின் அடிப்படையில் சேதராப்பட்டு, லிங்காரெட்டிப்பாளையம், பனையடிக்குப்பம், மதகடிப்பட்டு மற்றும் கோர்காடு போன்ற பகுதியில் கள்ளத்தனமாக மதுபானங்களை விற்பனை செய்த 2 நபர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது. மேலும் தப்பி ஓடியவர்களிடமிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் சுமார் 55 லிட்டர் சாராயம் மற்றும் 414 லிட்டர் மதுபானங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவற்றின் மதிப்பு சுமார் ரூபாய் 13,040 மற்றும் அவர்களிடமிருந்து அபதாரமாக ரூபாய் 20,000 விதிக்கப்பட்டு அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. புதிய அமைச்சராக நியமனம் செய்யப்பட்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்காமல் இருப்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. புதுச்சேரி அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த பெண் அமைச்சர் சந்திர பிரியங்கா கடந்த அக்டோபர் மாதம் நீக்கப்பட்டார். அவருக்கு பதிலாக 5 மாதங்களுக்கு பிறகு புதிய அமைச்சராக மார்ச் 1ஆம் தேதி காரைக்கால் வடக்கு தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் நியமிக்கப்பட்டார். அவர் 14 நாட்களுக்கு பிறகு கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி புதிய அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு சந்திர பிரியங்கா இருந்த அமைச்சர் அறை சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அறையில் பொறுப்பேற்று அன்றைய தினமே அமைச்சர் திருமுருகன் பணிகளை தொடங்கினார். ஆனால் திருமுருகனுக்கு உடனடியாக இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்ததால் திருமுருகனுக்கு இலாக்கா ஒதுக்குவதில் சிக்கல் ஏற்பட்டது. இருப்பினும் தேர்தல் அதிகாரிகள் தேர்தல் துறையின் அனுமதி பெற்ற புதிய அமைச்சருக்கு இலாக்கா ஒதுக்கலாம் என தெரிவித்தனர். ஆனாலும் இலாக்காக்கள் ஒதுக்கப்படாத நிலையில் தொடர்ந்து நீடித்தது. இதனிடையே பாராளுமன்ற தேர்தல் பணிகளில் இலாக்கா இல்லாத அமைச்சரான திருமுருகன் காரைக்கால் மாவட்டத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் வாக்குப்பதிவு முடிவு பெற்றது. இதனால் அமைச்சராக பொறுப்பேற்று கடந்த 38 நாட்களாக இலாக்காக்கள் இன்றி திருமுருகனுக்கு விரைவில் இலாக்கா ஒதுக்கப்படும் என அவரது ஆதரவாளர்கள் காத்திருக்கின்றனர். சேதனப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேதனப்பட்டு தொழிற்பேட்டை மெயின் ரோட்டில் புதியதாக புனரமைப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 7 மணி அளவில் மங்கள இசையுடன் 2ஆம் கால யாகசாலை பூஜைகள் தொடங்கி பிரம்மசுத்தி, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தனம், தத்துவார்ச்சனை, யாத்ராதானம், கலச புறப்பாடு நிகழ்ச்சியுடன் காலை 9:30 மணிக்கு விமான கும்பாபிஷேகமும், 10 மணிக்கு கற்பக விநாயகர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கும்பாபிஷேகமும் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பகல் 11 மணி அளவில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தான் கலந்து கொண்டு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்கினார். விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகத்தினர் நாகரத்தினம், புருஷோத்தமன், அருள், தட்சிணாமூர்த்தி, சுந்தரமூர்த்தி மற்றும் ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் தொழிற்பேட்டை சேதராப்பட்டு கிராம மக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.